சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 72வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். என்றும் சனனத்து இடர் கடலிலே மூழ்கி பொன்று மனமே உனக்கோர் புத்தி கேள். நன்று சங்கம் சேராமல் தற்பரனை சேரில் இனி சங்கம் சேராதிரு. இன்றைய பாடலும் நமக்கு நேற்றைய பாடல் போலவே தான் அமைத்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு குரு முதல்வர். அதாவது நாம் பெருமானுடைய திருவடியை அடைந்த பிறகு இந்த வாசனாமலம் காரணமாக மீண்டும் ஒரு தவறு செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது, அப்படி வந்தாலும் அதில் வழுவாமல் இருக்க வேண்டும் என்று நெஞ்சுக்கு உபதேசம் சொல்லுவதாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். என்றும் சனனத்து இடர் கடலிலே மூழ்கி, அதாவது பிறவி என்பது மிகப்பெரிய ஒரு கடல். நமக்கு இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன ஓமை சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் 84 லட்ச யோனி பேதத்தில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்போது மனித பிறவி எடுத்திருக்கோம். அது எதற்கு சமம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆழமான கடலை கையால் நீந்தி நாம் கரை சேருவதற்கு சமம் என்று. கையால் நீந்தணும்னு வைங்களேன், எவ்வளவு தூரம் நம்மளுக்கு நம்மளுடைய முயற்சி வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை கடினம் என்பது நீச்சல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு 2 லேப்ஸ் நாம் ஒரு நீச்சல் குளத்தில் அடிக்கிறதுக்குள்ளாலேயே மூச்சு திணறிடுது. அப்படி இருக்கும்போது நாம் யோசிச்சு பாருங்க, கடலை, பிறவி என்ற கடலை கையால் நீந்தி நாம் வந்துட்டுருக்குறோம். அதில் தான் நமக்கு அருளாளர்கள் சொல்கிறது என்னன்னா, கையால் நீந்தி தத்தளிச்சிட்டு இருந்தேன், அப்போது எனக்கு ஒரு கட்டை கிடைச்சா மாதிரி, ஒரு கட்டை கிடைச்சா கூட அது எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு, சும்மா அதை பிடிச்சி கொஞ்ச நேரமாவது இளைப்பாறலாம் இல்லையா? அப்படித்தான் இந்த மனித பிறவியை கொடுத்து இதில் பெருமானுடைய பெயரை சிந்திக்கும் ஒரு தருணத்தையும் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் என்று பெருமானை புகழ்ந்து பாடும் அப்பர் பெருமானையும் நாம் பார்க்க முடிகின்றது, காழிப்பிள்ளையாரையும் பார்க்க முடிகின்றது, நம்பி ஆரூரரையும் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த பிறவி என்ற கடல், இது எப்படிப்பட்ட கடல் அப்படின்னா, கரை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கடல். அதில் மனித பிறவி அப்படிங்கிறது லேசாக நம்மளுக்கு அந்த கரை தட்ட ஆரம்பிக்கிற ஒரு நிலை. அப்போ நாம் சரியான டைரக்ஷனில், சரியான ஒரு வழிகாட்டுதலின் மூலமாக சரியான பாதையில் செல்லவில்லை அப்படின்னா மீண்டும் ஆழ்கடலை நோக்கி நாம் செல்லுவது போல ஆகிவிடும். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த நெஞ்சுக்கு உபதேசம் சொல்லுவதாக நமக்கு குரு முதல்வர் அவர்கள் இந்த பாடலை அருளி செய்திருக்கின்றார். அதான் என்றும் சனனத்து இடர் கடலிலே மூழ்காமல். இடர் என்று, இந்த பிறவி என்றாலே இடர்தான், அதில் மூழ்காமல். பொன்று மனமே உனக்கோர் புத்தி கேள். உனக்கு மனமே, உனக்கு ஒரு நான் புத்தி சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி தனது இதயத்திற்கு, தனது நெஞ்சுக்கு உபதேசம் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. நன்று தனிச்சங்கம் சேராமல் தற்பரனை சேரில் இனி சங்கம் சேராதிரு. நீ ஒரு தடவை பெருமானுடைய திருவடியை பிடிச்சிட்டியா, பெருமானுடைய திருவடியை நினைக்க ஆரம்பிச்சிட்டியா, பெருமானுடைய புகழை கேட்டு பாடி படித்து இப்படி அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாய் இல்லையா, இனிமேல் தத்துவ கூட்டங்களோடு சேராமல் இரு என்பதைத்தான் மிக அழகாக இங்கே அந்த சங்கம் என்ற சொல் வச்சு சொல்றார். சங்கம்னா இன்னைக்கு நாம சொல்றோம்ல, மகளிர் சங்கம் இருக்கு, சினிமா நடிகர்களுக்குள்ள அந்த ஃபேன் கிளப்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்கு. சங்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய விதமான சங்கங்கள் இருக்கு. அரசியல் கட்சி சங்கம் இருக்கு, சினிமா நடிகர்கள் சங்கம் இருக்கு, தோழர் தோழிகளுடைய சங்கம் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. இதுல என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் குரூப்
வகுப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகத்துக்கு இருக்கு. சிலருக்கு வந்து பறவை பார்ப்பது மிகவும் பிடிக்கும், அதுக்குன்னு தனியா ஒரு சங்கம் அமைச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா எழுத்தாளர்களுக்கு என்று ஒரு தனிச்சங்கம், இலக்கணம் பிடிக்கும் என்றால் அதற்கு ஒரு தனிச்சங்கம் என்று எத்தனையோ விதமான சங்கங்கள் இருக்கு. நாம் எப்படிப்பட்ட சங்கத்தில் சேர வேண்டும் தெரியுமா? பெருமானை நினைத்து புகழ்ந்து பாடி அடியார்கள் என்று சொல்லக்கூடிய சங்கத்தில் சேர வேண்டும். ஏன்னா வேற எந்த சங்கத்துல சேர்ந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். எந்த சங்கத்துல சேர்ந்தாலும் பிரச்சனை தான். பெருமானுடைய சங்கத்துல சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. ஏன்னா அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா நம்மையும் வழி நடத்தி அவர்களும் அந்த பாதையில் செல்பவர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தருடைய பழக்கம் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோமே, அந்த பழக்கத்தின் காரணமா உலகியலையே பத்தி பேசிக்கிட்டு உலகியலை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு உலகியல் வாழ்க்கைய பத்தியே வாழ்ந்துகிட்டு இருப்பவர்கள் கிட்ட நாம போய் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கும் காலப்போக்கு அதே எண்ணங்களே வந்து நம்மை தாக்கி நிற்கும். ஏன்னா நம்மளுடைய உயிருடைய குணம் என்ன அப்படின்னா சார்ந்ததன் வண்ணம் இருப்பது. நமக்கு அருள் வீழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் நாம் பெருமானை சார வேண்டுமே ஒழிய இந்த உலகியலை சார்ந்து நிற்கக்கூடாது. அப்ப சார்ந்து நிற்பவர்களோடும் நாம் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது. அப்ப சிவனடியார்களோடு சேர்ந்திருந்தால் அவங்களும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க தானே அப்படின்னா அவங்களும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க தான். ஆனா அவர்களுடைய பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு சிவாய நம சிவாய நம சிவா 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 என்று சிவபெருமானுடைய பெயரையும் புகழையும் பாடிக்கொண்டிருப்பதனால மனம் லேசா அந்த பக்கம் இந்த பக்கம் போனாலும் திருப்பியும் வழி நடத்தி கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் நமக்கு வந்து இதுல நினைவு கூறத்தக்கது. ஒரு பேச்சாளர் இப்போ ஒரு ஒரு மேடை பேச்சுல வந்து ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஒண்ணு சொன்னார். யாருன்றதை மறந்துட்டேன், ஆனா அந்த குறிப்பு மட்டும் உங்களுக்கு இப்ப நினைவுக்கு வந்ததுனால அவர் சொல்வாரு, இது எப்படி ஏன் அடியார்களோடு இருக்கணும்னு நம்ம அருளாளர்கள் பாடினாங்க அப்படின்னா, இப்போ கூட்டம் நெரிசல் அதிகமான இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நாம நிக்கிறோம். பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா நாம முயற்சியே பண்ண வேண்டாம். அந்த பஸ்ஸில் ஏறுற ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்களுக்கு நடுவில் போய் நாம் நின்றுட்டோம்னா போதும், அந்த கூட்டம் நம்மளை தள்ளிகிட்டே போயிடும். அந்த மாதிரி ஒரு குறிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து நாம் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. ஒரு இடத்துக்கு போயிட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் திக்கு திணறி நிற்கும் போது அப்படி பார்ப்போம், நிறைய பேர் எந்த வெளியில் போகிறாங்களோ அப்போ அங்கே தான் ஒரு பாதை இருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் அப்படி போகிறோம் இல்லையா? அதே மாதிரி அடியார்களோடு இருந்தோம் அப்படின்னா அடியார்கள் எங்கே செல்லுவார்கள்? பெருமானை பார்ப்பதற்கு. அந்த வழியில் நாம் செல்லுவோம். அவத்தில் நிற்பவர்களோடு நாம் சேர்ந்தோம்னா அவத்தில் தான் நாம் திருப்பியும் செல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனால தான் இங்கே நமக்கு திருப்பி திருப்பி அருளாளர்கள் சொல்லுவது, அடியார்களோடு இருங்க. குரு இலிங்க சங்கமம் என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. திருமுறைகள் படிப்பதும் ஐந்தெழுத்து சொல்லுவதும் ஒரு குருநாதரிடம் தீக்கை எடுப்பதும் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற ஒரு குறிப்பினை எல்லாம் நமக்கு சொல்லி அருள் செய்வது. இதுல அடுத்த ஒரு குறிப்பு நமக்கு சொல்லுவாங்க. சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில வந்து பச்சை குத்தி இருப்பாங்க. அதாவது திருசூலமும் நந்தியம் பெருமானையும் சின்னங்கள் சிவச்சின்னங்களை வந்து கையில வந்து பச்சை குத்தி இருப்போம். இது எதற்காக அப்படின்னா வேற யாருக்கும் காமிக்கிறதுக்காக கிடையாது, நமக்கே நாம் இதை புரிந்து கொள்வதற்காக. இந்த உடல் இனிமேல் பெருமானுக்கு சொந்தமானது. இது வரைக்கும் நாம் என்ன வேணாலும் தப்பு செய்திருக்கலாம், ஆனா நான் பச்சை குத்தி இந்த உடல் உனக்கானது அப்படிங்கிறதை நான் வந்து எழுதி கொடுக்கிறேன் சாமி அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளுவதுதான் இந்த பச்சை குத்துவும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலை. யோசிச்சு பாருங்க, அப்பர் பெருமான் ஏன் பச்சை குத்துறதுக்காக கேட்டாரு அப்படின்னா, இந்த உடலால் நான் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறேன் சாமி, இந்த உடலை இனி நீ ஏற்றுக்கொண்டாய் என்பதற்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று கேட்டது போல ஒரு பெண் எப்படி திருமாங்கல்யம் இவனுக்கு நான் உரிமையானவள் என்று சொல்லுவதற்காக கட்டிக்கொள்ளுகின்றாளோ அதே போல இந்த உடல் இனிமேல் பெருமானுக்கு சொந்தமானது. பெருமானின் திருவடியை அல்லாது வேறு எதையும் பற்றாது, பெருமானின் புகழ் அல்லாது வேறு எதையும் பேசாது, பெருமானின் செயல் அல்லாது வேறு எதையும் செய்யாது என்று நமக்கு நாமே ஒரு சங்கல்பம் செய்து கொள்வதற்காகத்தான் பச்சை குத்துவது என்பதும் திருநீறு அணிந்து கொள்வது என்பதும் கண்டமணி அணிந்து கொள்வது என்பதையும் மறந்துவிடக்கூடாது.
ஆக இங்க நாம சேர வேண்டிய சங்கம் எது அப்படின்னா பெருமானுடைய சங்கத்தை சேர வேண்டும். சேரக்கூடாத சங்கம் எது என்றால் தத்துவ கூட்டங்களோடு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் சேரக்கூடாது. இத ஒரு முழு பதிகமாகவே நமக்கு திணை நகர் என்ற திருத்தல பதிகத்துல நமக்கு நம்பி ஆரூரர் அருளி செய்திருக்கிறத பார்க்கலாம். அதாவது முழு பதிகத்திலையுமே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிவக்கொழுந்தினை சென்று அடை மனனே அப்படின்னு சொல்லி தனது மனத்துக்கு நெஞ்சுக்கு உபதேசமாக சொல்லுவார். எப்படிப்பட்ட இடம் அப்படின்னாக்க, இந்த உலகம் எப்போதுமே துயரம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது. இந்த உலகம் என்பது முழுவதுமாகவே வஞ்சம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது. அதனால என்னை இதில் இருந்து வெளியில் மீட்டு பெருமானே உனது திருவடியிலேயே வைத்திருக்க எனக்கு அருள் செய் என்று பெருமானின் திருவடியை வேண்டி துதித்து நின்று தனது நெஞ்சுக்கு உபதேசம் சொல்லுவது போல அழகாக அற்புதமாக அமைத்து கொடுத்திருப்பார் திணை நகர் என்ற திருத்தல பதிகத்துக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சைவ சித்தாந்த சாத்திர நூல் நெஞ்சுவிடு தூது என்ற ஒரு குறிப்பு ஒரு புத்தகம் இருக்கு. அதுவும் இதே மாதிரி தான். அதாவது சிற்றிலக்கிய வகையாக அது அமைந்திருக்கும். எப்படி ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பெண் தனது நெஞ்சை பெருமானிடம் தூது அனுப்புகின்றாள். அப்படி ஒரு குறிப்போட அந்த பதிகம், அந்த முழு நூலும் அமைஞ்சிருக்கும். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த 14 சாத்திர நூல்களில் ஒன்று. ஆனால் அதை அப்படி உருகி நாம படிக்கலாம். ஏன் அப்படின்னா பெருமானை எப்படியெல்லாம் வருணித்திருப்பார் அந்த பாடல்லன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். அற்புதமான ஒரு நூல் நெஞ்சுவிடு தூது என்று சொல்லப்படுகின்ற நூல். ஆக இந்த நெஞ்சை தூது அனுப்புவதை நாம சாத்திரத்திலும் பார்த்திருக்கின்றோம், தோத்திரத்திலும் பார்த்திருக்கின்றோம். அதே குறிப்பதான் இன்றைய இந்த சாரத்திலும் நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார் குரு முதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.